ஏசாயா 2:16 இப்படியாக இருக்கிறது, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். ஆதியாகமம் 2:24 இப்படியாக இருக்கிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சங்கீதம் 45:10 இருக்கிறது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று சொல்றாருங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். கணவன் மனைவியை தள்ளி விடுகிறதோ, மனைவி கணவனை தள்ளி விடுகிறதோ, இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறுக்கிறவராய் இருக்கிறார்கள். அப்ப இந்த வசனம் எதற்கு? அதுக்காக என் குடும்பத்தையே நான் மறந்துடணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா கணவன் மனைவிக்கு இடையே பெற்றவர்கள் வரும் பொழுது அது அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை இன்னும் விரிவுபடுத்துறதா தான் இருக்கும். அவர்களிடத்துல அந்த பிரச்சனையை விட்டுட்டா அவங்களே அதை சுமூகமா தீர்த்து முடிச்சிருவாங்கங்க. இன்றைக்கு பெற்றவர்கள் மூன்றாவது நபராக இருக்கும் அந்த இடத்தை விட்டு இருவருக்கும் நடுவுல வரும்பொழுது கண்டிப்பா அவர்களுடைய உறவுக்குரிய பெரிய விரிசல் வருதுங்க. ஆண்டவரோட பார்வையில கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையா கொடுக்கிறாருங்க. தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். கணவன் மனைவி உறவுக்கு இடையே பெற்றவர்கள் இருந்தீர்கள் என்றால், இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கே அவர்களை இருவரையும் சேர்த்து வைக்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அவங்க 2 பேரையும் தனியா பேச விட்டாலே போதுங்க. இங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் வாசமா இருக்கிறேன். ஆமாங்க, கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தார்கள் என்றால் அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசமாய் இருப்பாருங்க. அந்த இடத்துல அவர் ஆசீர்வாதங்களை அவர் பொழிகிறவராய் இருக்கிறார். God bless you.